கோவிலுக்கு செல்லாவிட்டாலும் அறநிலையத்துறை சிறந்து விளங்க காரணமாக இருந்தவர் கருணாநிதி. அமைச்சர் KR பெரியகருப்பன் பேச்சு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குன்றக்குடியில் திருவண்ணாமலை ஆதீனம் குரு முதல்வர் தெய்வசிகாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் 700வது ஆண்டு மகா குருபூஜை என்று நடைபெற்றது. குன்றக்குடி ஆதீன திருமணத்தில் குருமூர்த்தி வழிபாடு, காலத்திநாதர் சிறப்பு வழிபாடு, சண்முகநாத பெருமான் வழிபாடு நடைபெற்றன. தொடர்ந்து அருள்நெறி கொடியேற்றப்பட்டு குரு முதல்வர் திரு உருவப்படத்திற்கு வழிபாடு நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பொன்னம்பல அடிகளார் தலைமை வகித்தார். கிருங்கை சேதுபதி, அருணன் கபிலன் ஆகியோர் தொகுத்த பொன்னம்பல அடிகளாரின் பொன்மணி கதிர்கள் என்ற நூலை KR பெரியகருப்பன் வெளியிட்டார். அதன் பிரதிகளை மாணிக்கவேலு, செல்வகுமார், சேது குமணன், அருண்ராஜ் சின்னப்பா ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். அகில இந்திய வானொலி முன்னாள் இயக்குனர் சுந்தர ஆவடையப்பன் பேசினார். SRM பல்கலைக்கழக தமிழ் பேரவைத் தலைவர் கரு நாகராஜுக்கு கவிஞர் கோ பட்டம், பழனி கந்தபிலாஸ் நிறுவனர் செல்வகுமாருக்கு அரமணம் செம்மல் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் அமைச்சர் KR பெரியகருப்பன் பேசுகையில், கடந்த 2006-11ஆம் ஆண்டுகளில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. கோவிலுக்கே செல்லாத கருணாநிதி அறநிலையத்துறை சிறந்து விளங்க காரணமாக இருந்தார். அக்காலகட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட கோவில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றன. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம். அனைத்து மத வழிபாட்டு தலங்களின் திருப்பணிகளுக்கு நிதி ஒதுக்குவது போன்றவை மேற்கொள்ளப்பட்டன. ஆண்டவன் முன் அனைவரும் சமம். பரம்பரையாக பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யலாம். ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் போன்ற முக்கிய பிரமுகர்களுக்கு பரிவட்டம் கட்ட தடை விதித்தும் முதல்வர் MK ஸ்டாலின் ஆட்சியிலும் அறநிலையத்துறையில் ஏராளமான திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன என அவர் பேசினார்.